ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்டீக்ஸ் பிளானட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரிட்டர்ன் ஆஃப் த அப்பாக்லிப்ஸ் கிளாஸ் டெத் நைட்டோட சாப்டர் 21 to 25 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர் பார்க்கலன்னா பார்த்துருவாங்க, அப்போனா தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். சரி, ரொம்ப பேசாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். போன சாப்டர் கடைசிலே வந்து இன்னொருட நைட்டாக வந்து அட்டாக்கை வந்து நான் தடுத்து காமிக்கிறேன், தடுத்தா என்ன ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக போடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டிருப்பான். அவனுமே அட்டாக் பண்ணால் நம்ம ஹீரோவுமே டேமேஜ் வாங்கியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் ஹீரோக்கு அந்த இடத்துலேருந்து ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கும்போது யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட இருக்கிறவனுமே வந்து பயப்பட நம்ம ஹீரோ எப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த இடத்துல நின்றுறான். வாய்ப்பே இல்லை, எப்படிடா நீ என்னோட சர்ப்ரைஸ் அட்டாக்கை தாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷார்ப்பாக இருக்கும் போது இப்போது ரெப்ரசன்டேட்டிவ் பொசிஷன் எனக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்டுக்கிட்டு இருக்கான். யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்க நம்ம ஹீரோவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னும் போது டே நீ கட்டுப்பிடிச்சப்போ தான்டா நான் இன்னும் எனக்கு கஷ்டமாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, நீ வந்து ஹவுட்ஸோட ஒரு அட்டாக்கவே வந்து தாங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ ரொம்பவே வந்து கேப்பபிளாக இருக்க, நான் உன்னை வந்து டவுட் பட்டுட்டேன், நீ வந்து ரொம்பவே அமேசிங் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் கேளுங்க, நம்ம ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி தான் டைமின் வந்து அவனோட அபிலிட்டியை ப்ரூவ் பண்ணி காமிச்சனால இனிமே அவன் தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் டியூக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவன் வந்து அதாவது நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண சொல்ல வர வாயை மூடுடா, நான் நல்ல மூடில் இருக்கும் போதே ஒழுங்காக ஓடிடு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அவனை அமுச்சு விட்டுறாரு. ஏச்சே, என்ன நடந்துச்சு, எப்படி எப்படி வந்து என்னோட அட்டாக் மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த டியூக்கால வந்து இவன் ரொம்ப அசிங்கப்பட்டான், அதனால வந்து இப்போ அவனே அன்டேலண்ட்னு நினச்சிக்கிட்டான் போல. ஏற்கனவே என்னோட லெவல் வந்து மிடில் கிளாஸை வந்து தாண்டிடுச்சு, ஆனால் இவன் இப்போ தான் ஒரு மிடில் கிளாஸில் இருக்கான். ஸோ அதனால் அவனால் எதுவுமே நல்லா பண்ண முடியாது. நான் வந்து என்னை வந்து ஒரு லோ கிளாஸ் நைட்டாக இந்த இடத்துல நான் காமிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவும். நான் வந்து கடைசி நேரத்தில் ஒரு மானாவை யூஸ் பண்ணி பிளாக் பண்ணிட்டேன், அது கொஞ்சம் டேஞ்சரஸ்னாலும் நான் எப்படியே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது டியூக்குமே நம்ம ஹீரோவை பார்க்குறாரு. உனக்கு கண்டிப்பாக இன்டர்னல் இன்ஜுரிஸ்லாம் இருக்கும், ஸோ இதெல்லாம் வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அவரோட ஸ்பேஸ் எடுக்கிறாரு. எனது சப்ஸ்பேஸ் மேஜிக் டூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆயிரான். அதுக்குள்ளே இருந்த எடுத்தவரும் இது உனக்குன்னு ஒரு சின்ன ப்ரெசன்ட் மாதிரி, இதுதான் வந்து பேலன்ஸ் பில்லுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து இதை வந்து நாங்கள் அல்கெமி ஸ்கூல்லேருந்து வாங்குவோம், இதை வந்து நைட்டு ட்ரைனிங் முடிச்சக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து உன்னோட இன்டர்னல் இன்ஜுரிஸுக்கும் எஃபெக்டிவாக இருக்கணும்னு சொல்லும்போது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் உன் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் அதை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோ வந்து நடந்து வந்துகிட்டு இருக்கான். இந்த சப்ளிமெண்ட் வந்து எனக்கு நல்லாவே ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கு, என்னோட இன்டர்னல் இன்ஜுரிஸும் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ஹீல் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நிறைய டூல்ஸும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் இப்போ நல்லாவே வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்கும் போது நீ தான் டைமண்ட் எக்ஸேனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் வரான். இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கும் அவனுக்கு ஒரு ஹைட் டிஃபரன்ஸை காமிக்கிறாங்க. ஆனால் யாரா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் தான் பேபிள் பியர்மோன் அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து ஒரு லோ கிளாஸ் நைட்டு, அப்புறம் இவங்க தான் என்னோட தம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாங்கள்லாம் தான் இந்த நைட் டியூலிங்கில் கலந்துக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சொல்லும் போது நீங்கள் தானா அப்படின்னும் போது ஆமாண்டா, நேற்று நீ வந்து தப்பிச்சிட்ட, நாங்கள் வெளியில் வந்து ட்ரைனிங் எடுக்க போயிட்டோம், இல்லைனா எங்கள் கையில் அடி வாங்கியிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோவும் அப்படிங்கிற மாதிரி முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். நான் வந்து இந்த லியூப்ளியூமோட ரொம்பவே வந்து சீரியஸான ஒரு சண்டையாக இருக்க போது இது, நான் நினச்சி நீ எங்களை ஸ்லோ பண்ணுற மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கர பில்டப் அவனே கொடுத்துட்றான். அதனால் இங்கேருந்து ஒழுங்காக கிளம்பி போ, எங்களோட ட்ரைனிங்கை வந்து தடுக்காது அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போகிறான். போய் உங்கள் பொசிஷனில் போய் நில்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனு சொல்லிட்டு ஸ்டார்டிங் பொசிஷன் சொல்லிட்டு ஏதோ ஒரு பொசிஷன் மாதிரி நிற்கிறான். அங்கே இருக்கிறவனும் அப்படியே வந்து பறந்து வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான், இவனுமே டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இன்னைக்கு நம்மளோட 987வது பேட்டில், இந்த டைம் நான் தான் வின் பண்ணும்போது ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு இவனுக்கு ஒரு ஓப்பனிங் மூலயமா அட்டாக் பண்ணுறான், ஆனால் அதுலேருந்து டச் பண்ணுறான். இவனுக்கு கிடைச்ச ஓப்பனிங் மூலயமா வந்து இவன் வந்து மண்டையிலே கரெக்டாக அடிச்சிடுறான். ஆனாலும் நான் நினச்ச மாதிரியே பேபிள், நீங்கள் நான் அட்டாக் பண்ணுவேன்னு நினச்சி உங்களோட 4-8 வச்சு பிளாக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நான் இன்னைக்கு புதுசாக அவனை கற்றுக்கிட்டேன் அப்படின்னும் போது நீ இன்னும் நிறையவே இம்ப்ரூவ் பண்ணணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு நீ ஜெயிக்கல அப்படின்றான். இன்னைக்கு நான் இப்போ பேட்டில் பண்ண வரலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி வெயிட் பண்ணு, நான் கொஞ்சம் சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன், உன் கூட சண்டை போகிறதுக்கு முன்னாடி சொல்லும்போது நம்ம இன்னும் ஒரு மாதத்துல டியூயல் பண்ணிகிட்டு இருக்கோம், இதே மாதிரி போச்சுன்னா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் வரும்னு சொல்லும்போது ஆமாம் கண்டிப்பாக நம்ம அந்த லியூப்ளியூமை வந்து தோக்கடிச்சிடலாம், நம்மளோட டியூக்கு வந்து ஒரு ஹானர் சேர்க்கலாம், நம்ம எல்லாரும் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பைத்தியகாரத்தனமாக பேச இதெல்லாம் பார்த்து ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. யங் மாஸ்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது செத்தோண்டா,
இந்த முட்டா பசங்களை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாத போது என்ன பேசிகிட்டு இருக்கீங்க போது இந்த முட்டா பசங்களை வச்சு ஜெயிக்கிறதுக்கு துளி அளவு கூட வாய்ப்பு இல்லடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணால் அந்த டியூக்குமே சொல்கிறாரு, நம்மள்ட்ட இப்போ இருந்த ஒரு ஹை கிளாஸ் நைட் இருக்குனால இது நம்மளுக்கு அட்வான்டேஜ் தானேன்னு சொல்லும்போது அப்படி எனக்கு ஒன்றும் தோணல அப்படின்னு சொல்லும்போது, ஓ ஹானஸ்ட்டாக நீ சொல்லலான்னு சொல்லும்போது, நான் எதை சொன்னேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேற்று நைட் நடந்ததை வந்து காமிக்கிறாங்க. அதில் வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறப்பான், நான் வந்து தனியாகவே ட்ரைனிங் எடுத்துக்கிறேன், எனக்கு யாரும் கொடுக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி இவருமே வந்து சொல்லியிருப்பாரு. இவன் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இவருமே வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. சரி நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அவன் வந்து கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்கிறான். ஸோ ஏன்னா அதாவது வந்து ஹவுட்ஸ் அவனை ஸ்ட்ரைக் பண்ணும்போது ஸ்ப்ளிட் செகண்டில் அவன் வந்து அவனோட மானாவை யூஸ் பண்ணி அதை பிளாக் பண்ணான். ஸோ லிட்ரலி சொல்லப்போனால் இது யாராலையுமே வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அப்போனா டியூஎல்ல நம்ம தான் ஜெயிப்போன்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அது சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து சொல்கிறாரு. ஏன்னா அந்த டியூஎல்லில் மொத்தம் 3 பேர் இருப்பாங்க, அதாவது 3 பார்ட்டிசிபெண்ட்ஸ். அந்த 3ல் 2 பேர் ஜெயிச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ டைமின் மட்டும் ஜெயிச்சா பார்த்தாது, இன்னொருத்தவனும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்கிறாரு. அதர் நைட்ஸும் வந்து நல்லா ட்ரைனிங் எடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் சார் வின்சோ அவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் நைட், அவர் தான் வந்து சார்ஜில் இருக்கிறாரு ட்ரைனிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் இதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல போலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்தா, ச்சே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த முட்டா பசங்களுக்கு எதுவுமே தெரியலை, என்ன பண்ணுறானுங்கன்னே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை வச்சுட்டு நான் என்ன தான் பண்ணுறதுன்னு நம்ம ஹீரோ வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். நான் தான் இதுக்குள்ளே போய் ஆகணும் போல், நான் தான் போய் அவனுங்களை கரெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு, டேய் முட்டா பசங்களா அப்படின்னு சொல்லும்போது, நிதி எங்களை முட்டா பசங்க நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போதே, வாங்கடா ஸ்பேரிங் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இவனுக்கு கொஞ்சம் கட்ஸ் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது, டேய் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அவங்க 3 பேத்தையும் ஒன்றா வரேன்னு சொல்லும்போது, அவனுங்களாம் இதெல்லாம் பார்த்துட்டு, என்னது எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களை இன்சல்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களாம் ஸ்வாட கீழே போட்டு, இது நைட்டோட கோடுக்கு அகைன்ஸ்ட் தான், ஆனால் நாய்ங்களுக்கு இதுவே தேவையில்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 3 பேருமே அடிக்க வர ஹீரோவும் பார்க்குறான். அடுத்த செகண்ட் வந்து அப்படியே வந்து அவன் கண் முழிச்சு பார்க்குறான், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி திறந்து பார்த்தா அவனுங்களாம் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கானுங்க. எப்படியா நீ எந்திரிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் நினச்சதோட அவனை நினச்சா பாவமாக இருக்கணும் போது, யோ என்னையா பண்ணுற திரும்பி அவனுங்களை வம்புழுக்கிறியான்னு கேட்கும்போது, இல்லை இல்லை என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, சே இவனுங்களா டியூக்குக்கு நைட்டாக இருக்கானுங்க சே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் என்ன அட்டாக் மட்டும் தான் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. அவன் பண்ண அட்டாக் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து ஈஸியாகவே வந்து டாச் பண்ணிவிட்டு அப்படியே பட்டுன்னு 2 தட்டை போட்டு விட்டு நடுவில் ஸ்ட்ரெயிட்டாக வந்தவன் அடித்து வெளில போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அடித்து பறக்க விட்டுறான். அதெல்லாம் பார்த்தோம் நம்ம எல்லாத்தையும் அவன் அடித்து விட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, என்னடா இவன் மான்ஸ்டரா அப்படின்ற மாதிரி இவன் நினச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு வேர்வை ஒரு சொட்டு கூட வரலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் அப்படின்னு சொல்லும்போது, எஸ் சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, உங்களுக்கெல்லாம் யார் ட்ரைனிங் கொடுக்குறான்னு கேட்கும்போது, எங்களுக்கெல்லாம் வந்து செபஸ்டின் வின்சிசோ என் மிடில் கிளாஸ் நைட் அவர் வந்து கொடுக்குறான்னு சொல்லி, மிடில் கிளாஸா அப்படின்னும் போது, ஆமாம் அப்படின்னும் போது, அவன் எதுக்கு இந்த மாதிரி மட்டமான ட்ரைனிங்காக கொடுக்குறான் சை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் இனிமேல் வந்து டெய்லியும் அவன்கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்து நீங்கள் வரணும், வந்து என்கிட்ட டெய்லியும் சண்டை போட்டு அடி வாங்கணும்னு சொல்லும்போது, என்னது அப்படின்னும் போது, ஆனால் அவர் வந்து இதை கண்டுபிடிச்சாருன்னா பெரிய பிரச்சனை, கவலையே படாத, நான் அடித்த அடியில் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட உழுகாதுன்னு சொல்லும்போது, ஆமாம் எங்களுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கூட உழுகலைன்னு சொல்லும்போது, அதனால் என்ஜாய் பண்ணலாமா கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்து இந்த ஸ்கில்லை யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டான்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தவன் இருந்தான், அவன் வந்து என்ன பண்ணுவான்னா கிரிமினல்ஸ்லாம் பிடிச்சி வந்து கொடூரமாக அடிச்சே பண்ணுவான், அதாவது கொல்லுவான். அவன் பேர் வந்து கேரக்டர் கலெக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவன் வந்து சிம்பிளான ஒரு மெத்தட் தான் பண்ணான், ஒன்றும் இல்லை, டேரெக்டாக ஒருத்தவனை வந்து 1 மணி நேரத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சுக்கிட்டே இருப்பான். அதுவும் பத்தலைன்னா டபுள் ஆக்குவான். ஏன் ஒரு நாள்லாம் வந்து கிட்டத்தட்ட 512 ஹவர்ஸ் போட்டு ஒருத்தவன் அடிச்சிருக்கான். இந்த மாதிரி அடிச்சு தான் ப்ரிசைஸாக எங்கெங்கே அடித்தா ஸ்க்ராட்சே உழுகாது, ஆனால் ஆள் காலி ஆகுங்கிறது எல்லாத்தையுமே கற்று வச்சுருந்துருக்கான். டெக்னிக்கை மாஸ்டரே பண்ணிட்டான். அது பேர் தான் ட்ரேஸ்லெஸ் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ நான் அதை தான் இவனுங்க மேலேயும் யூஸ் பண்ணேன். அதனால தான் இவனுங்களுக்கு அவ்வளோவா வலியும் தெரியல, விசிபிளாக எந்த மார்க்கும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சுதாடா அப்படின்னு சொல்லும் போது, எங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்களாம் எப்பயுமே ஒர்த்லெஸ் தான், ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது நமக்கு, அது மூலயமா உங்களை ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒர்த்லெஸ்ஸாக மாற்றிடுறாடான்னு சொல்லும்போது, என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவனுங்க பார்த்துட்டு இருக்கானுங்க. சரி வாங்க ட்ரைனிங்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, சார் டைமண்ட் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னும்போது, டியூக் அட்டன்டா என்னாச்சு அப்படின்னும் போது,
உங்களை வந்து டியூக் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சுன்னும் போது வெல் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு வந்து இன்னொன்று பொண்ணு வரா, லேடி செல்சியா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படியே கட் பண்ணா, அப்பா அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் திரும்பி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவன் தான் வந்து இந்த டியூக்கோட எல்டஸ்ட் டாட்டரான செல்சியா கோல்ட் பிக்ஸி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப சேஃபாக வந்ததில் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்டு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ வந்து போய் 1 மந்த் ஆயிடுச்சு, நீ வந்து நம்மளோட டியூலுக்கு வந்து ஒரு நைட் கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லும் போது ஆமாம் இந்த இருக்கிறாருன்னு சொல்லும் போது இவரும் பார்க்குறாரு, நான் தான் வந்து கிளிரிமோ பிளாக் விங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை பார்த்துட்டு அவருமே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இது அந்த ஃபேமஸான மெர்சனரி அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்து ஒரு லோ கிளாஸ் நைட்டு, இவன் பேர் வந்து கிளிர்லிமோ பிளாக் விங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவன் வந்து எக்கச்சக்கமான பேர் ஒரே நேரத்தில் கொண்டிருக்கான் ஒரு வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி. நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், எந்த லோ கிளாஸாலையும் உனக்கு தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஓஹோ அப்படிங்கிற மாதிரி இவருமே ஷாக் ஆகுறாரு. நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், உனக்கு ஒரு நல்ல டைட்டிலும் இருக்கும் போல், அதாவது வந்து ஒரு வாரில் நீ ஒரு பீஸ்ட் மாதிரி இருப்பேன்னு சொல்லும்போது ஆப்பிள் கிங்டம்க்கே என்னை பற்றி தெரிஞ்சிருக்குன்னா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஃபாதர் இப்போ வந்து சார் கலினிமோ வந்து எனக்கு அவளோட லாயல்ட்டியை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, ஸோ அவரை இந்த டியூவில் கலந்துக்க வைக்கலாம், அவர் கண்டிப்பாக அந்த மைக்கேல் லியூப்ளூமை வந்து தோக்கடிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது உண்மையாலேவா? ஆமாம் நான் கேள்விப்பட்டேன், மா மைக்கேல் லியூப்ளூம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கர் தான், ஆனால் மைக்கேல் லியூப்ளூம் வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் வந்து இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்காரு, ஆனால் இது இவர் ஏற்கனவே முடிச்சிட்டாருன்னு சொல்லும் போது இது ஒரு நல்ல செய்தி தான், ஆனால் கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னும் போது நான் இன்னும் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ரெப்ரன்சரேட்டிவ் இந்த டியூலுக்கானவன் அப்படின்னு சொல்லிட்டு டயமின் எக்ஸோன்னு சொல்ல நம்ம தலைவன் வந்து மாதம் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த பொண்ணு என்ன சொல்கிறீங்கப்பா, நீங்கள் வந்து நான் வந்து என்ன சொன்னோம் வெயிட் பண்ணுங்கன்னு தானே சொன்னேன், நீ சொன்னதான், ஆனால் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லும் போது இது அப்போனா நீங்கள் சிம்பிளாக ரெப்ரசன்டேட்டிவை சேஞ்ச் பண்ணுறங்கன்னு சொல்லும் போது நான் அதை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கும் போது இல்லை நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, இவன் எவனே தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ ஓ அவங்களோட பொண்ணா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு பேர் கூட கிடையாது, அதாவது ஒரு டைட்டில் கூட கிடையாது, இவன்லாம் எவனே தெரில, இவனை வந்து நம்மளோட கலிர்லமோக்கு பதிலாக ரிப்ளேஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஒரு பூச்சி மாதிரி நடத்துகிறாளா அவ அப்படின்னும் போது இதை பார்த்தா அந்த கலிர்லமோவும் வந்து நம்ம ஹீரோ பற்றி எகத்தாளமாக சிரிச்சிட்டு இருக்கான். என்னை கடுப்பேத்துறானுங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் கலிர்மோ வந்து நல்லா அப்படி இப்படின்னு சொல்லலாம்ப்பா, ஆனால் சார் டைமண்ட் இங்கே இருக்கிறவர் ஹவுட்ஸோட அல்டிமேட் அட்டாக்கே பிளாக் பண்ணுறான்னு சொல்லும்போது அப்படியா, அப்போது நீங்கள் வந்து என்னோடய ஸ்கில்லை இன்னும் நீங்கள் அக்னாலேஜ் பண்ணல, அப்போனா எனக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது உன்னோட வார்த்தையெல்லாம் பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்கள் வார்த்தையை பார்த்து பேசணும்னு சொல்லும்போது எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம கெஸ்ட்டு முன்னாடி நீ இப்படி பேசும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னை மன்னிச்சிருங்க கொஞ்சம் ஜேர்னியில் டயர்டாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேத்துக்கும் சண்டை நடக்குது, இது நடுவில் எண்ணெய் வச்சு பார்த்துட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு இருக்கான். சரி அப்படி போய் தொலை, நான் அப்புறமா அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்கணும் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். யுவர் கிரேஸ் இங்கே இருக்கிற இதுக்கெலாம் நம்ம வந்து ஆர்கியூ பண்ணணும் அவசியம் இல்லை, டேரெக்டாக நம்ம வந்து நான் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக ஆயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அப்படி பேசுன்னு சொல்லும்போது அப்போனா ஸ்ட்ராங்கஸ்டானவங்க தானே ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் வந்து ஒரு ஃபைட்டை வச்சுக்கக்கூடாது, அதில் ஜெயிக்கிறவங்க ரெப்ரசன்டேட்டிவ்னு நீ என்னடா பண்ணுறேன்னு உன்னை ஸ்பீக் பண்ண வேணாம் தானே சொன்னோம் அப்படின்னும் போது என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூக்குமே வந்து சொல்கிறாரு. சார் டைமண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது இந்த டியூக் என்னை திரும்பி டெஸ்ட் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி நான் வந்து என் ஸ்கில்லை ஷோ ஆஃப் பண்ணணும் தான், பட் ஆனால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சலாம் நம்ம மூளையை வச்சு. ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் தான் டியூவில் ஃபைட் பண்ண போகிறாங்க, ஸோ நான் வந்து ஃபைட்டை நெசசரியாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனோட கை எடுக்கிறான். நான் வந்து வேறு ஒரு விஷயத்த செக் பண்ணணும், நம்ம வந்து இப்படியே வந்து செக் பண்ணுறலாம் யார் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டுன்னு சொல்லும்போது உன் கையை ஃபுல்லாக கையோட பிடிங்கி எடுத்துட்டேன்னா நான் மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போனா நீனு பார்த்துரு, நான் சொல்லப்போனால் உன்னோட ஷோல்டரை டிஸ்லோகேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்படியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுமே ஹீரோ நம்ம பிடிக்க வர ஒன்றுமே இல்லை, ஹீரோ அப்படியே பிடிச்சி ஒரு ஸ்மாக் தான் போடுறான். இந்த இடத்துல வருந்த எல்லாம் வாயை பிளந்துடுறானுங்க, என்னடா நடந்தது அப்படிங்கிற மாதிரி. அங்கே இருக்க அந்த பட்லர்லாம் அமேசிங் அப்படிங்கிற மாதிரி வாயை பிளந்துடுறாரு. கலிர்மோ பிளாக் கிங் அவரோட அதிகமான ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, அவர் வந்து கையை பிடிக்க வந்தார், ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டான் ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக், அதாவது ஆக்சுவலாக அந்த இடத்துல சொல்லலை நான் சும்மா சொல்கிறேன்,
அவரு குடுத்த ஸ்ட்ரென்த்தை அப்படியே வந்து யூஸ் பண்ணி, அவருக்கு எதிராவே யூஸ் பண்ணிட்டான். எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் அப்படிங்கிற மாரி அவருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. எவ்ளோ தைரியம் இருந்தா என்ன ஹியூமிலியேட் பண்ற படம்னு சொல்லும்போது, நான் நெனச்ச மாரியே தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து உன்னோட ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியா இப்பயே உன்ன வெட்டி கண்டந்துண்டமா போடுறேன்டான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கும்போது, சார் கலீலிமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுமே சொல்ல வரா, இன்னைக்கு உன் மண்டைய உடைச்சு ஓப்பன் பண்றல அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்க. அப்போதைக்கு அந்த இடத்துல பச்சை கலரில் ஆறா எமிட் ஆகுது. நிறுத்துங்கடா, எவ்வளோ தைரியம் இருந்தால் டியூக் முன்னாடி இப்படி நடந்துப்பீங்க, இன்னொரு தாட்டி நீ பண்ணனா செத்துருவாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அவனுமே அந்த ப்ரெஷரில் நிற்கவே முடியாது. வாய்ப்பே இல்லை, அவரோட ஆறாவை வச்சு இவ்வளோ ப்ரெஷரை கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். நான் இந்த ஒரு தாட்டி லேடி செஸ்லியாக்காக உன்னை விடுறேன், ஆனால் செகண்ட் சான்ஸுங்கிறதே ஒன்று இருக்காது தம்பி அப்படின்னு சொல்லவுமே அவனே செம்ம டென்ஷன் ஆயிடான். அது மட்டும் இல்லாமல் கீழேயும் விழுந்துடுறான் அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல். அவருமே ஓகே இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரைவேட்டான ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, சார் டைமண்ட் தான் இது கரெக்டாக இருப்பாங்க, ஸோ அவரை வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பொசிஷனில் வச்சுக்கலாம்னு சொல்லும்போது, ஆனால் நீங்கள் வந்து இப்படி பண்ணக்கூடாது டியூக், இந்த ஃபைட்டு வந்து ஃபேராக இல்லை. அங்கே பாருங்கள் சார் கலீலியோ பிளாக்விங் வந்து அவரோட ஜேர்னிலேருந்து வந்ததில் ரொம்ப டயர்டாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் டைமண்டுக்கு இது ஒரு அட்வான்டேஜாக இருந்தது போது இந்த நாயா திரும்பி அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். அது மட்டும் இல்லாமல் கலீலியோ வந்து ஃபுல்லாகவே வெப்பன் தான் யூஸ் பண்ணுவார். அவரை எப்படி நீங்கள் ஒரு ஃபிஷ் ஃபைட்டில் யூஸ் பண்ணலான்னு கேட்கும்போது, ஆமாம் அவர் சொல்கிறதெல்லாம் சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுமே வந்து சொல்லிகிட்டு இருக்கா. செசிலியா முட்டு கொடுக்குறத நிப்பாட்டு அப்படின்னு அவர் சொல்லும்போது, நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க டியூக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மாற்றி மாற்றி கத்திக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன்ட்டே எப்படி பேசுவேன், உன்னோட முட்டாள்தனத்தை இந்த இடத்துல வந்து காமிக்காதுன்னு சொல்லும்போது இதை கேட்டால் அவளுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் கேட்டால் அந்த விஞ்சோங்கிறவன் செம்ம கடுப்பாயிட்டு, டியூக் இப்படி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்றான். நான் வந்து லேடி செசிலியா சொன்னதா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போது சொல்ல அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து சொல்கிறாரு. யங் மாஸ்டர் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் போய் அந்த பிரச்சனைக்குள்ளே மண்டையை ஊட்டிங்க, இப்போ பாருங்கள் உங்கள் மண்டை உருண்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னும் போது, அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு பிளாக் ஸ்மித் கடையை பார்க்குறான். இதை தானே டியூக் மென்ஷன் பண்ணார், ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ வந்து உன்னோட ஃபைட்டில் வந்து ஆக்சுவலாக உன்னோட சோடை முடிச்சிட்ட, அதனால் நான் உனக்கு ஒரு பயங்கரமான சோடை கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த அதாவது இந்த பிளாக் ஸ்மித்துக்கிட்ட போ, அங்கே நல்ல நல்ல ஸ்வாட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி விட்ருப்பாரு. ஆக்சுவலாக அவனை தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு கட்டையே போதும், பட் ஆனால் எனக்கு வந்து டியூக்கோட கைண்ட்னஸை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு மனசு சொல்ல அப்படின்னு சொல்லும் போது அவருமே அந்த பிளாக் ஸ்மித்துமே பார்க்க, நாங்கள் வந்து டியூக் கோல்ட் பிக்ஸோட ஆர்டருக்கு கீழே வந்திருக்கோம், எங்கள் யங் மாஸ்டருக்கு ஒரு ஸ்வாடு வேணுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் வரது கேள்விப்பட்டேன், இந்த சைடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போக இந்த இடத்துல எக்கச்சக்கமாக இருக்குது, அமேசிங்காக இருக்குன்னு சொல்லும்போது, ஆமாம் உனக்கு ஒன்று வேணுமான்னு கேட்கும்போது, ஆமாம் நான் ஏதாவது எக்ஸ்பென்சிவாக ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோ அந்த இடத்துல வேற ஒரு ஸ்வாடை பார்க்க, இந்த ஸ்வாட் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அந்த ஸ்வாட் ரொம்பவே யூனிக்காக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவருமே வந்து சொல்கிறாரு. இதை வந்து ஒரு எம்ப்ளாய், அதாவது ஒரு நைட்டு வந்து ஆர்டர் பண்ணார், ஆனால் அவர் வந்து எமர்ஜென்சியாக கிளம்பிட்டார் இந்த ஸ்வாட் ரெடி ஆகிறதுக்குள்ளேயே, ஸோ அவர் திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இதை நீங்கள் வந்து யூனிஃபைடு ரிங் ஸ்டீல் மெட்டீரியலில் தானே செஞ்சீங்கன்னு சொல்லும்போது, உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். இந்த ஃபார்ம் இதே வெப்பன் வந்து ஸ்வாட் மியூசிஷியன்னு ஒருத்தவன்ட்ட என் பாஸ்ட் லைஃப்பில் நான் சண்டை போட்ட பிறந்ததுன்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லும்போது, ஆனால் நீங்கள் இது அந்த யூனிஃபைடு ரிங் ஸ்டீலில் செஞ்சதுன்னு தெரிஞ்சும் நீங்கள் இதுதான் எடுக்கிறீங்க நம்ம ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போதைக்கு நம்ம ஹீரோ நினைக்கிறான், அன்லைக் ஆர்டினரி ரேர் மெட்டீரியல் மாதிரி கிடையாது, இது மானாவை இன்க்ரீஸ் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் இதுக்கிட்ட ஒரு யூனிக்கான ஒரு ஸ்கில் இருக்குது, இதை வந்து மானாவை வந்து அப்படியே வேவ்ஸாக வந்து வெளியில் அனுப்பும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரோட ஸ்வாட் என்னன்னு சொல்லும்போது, இந்த இடத்துக்கு வந்து ஒரு நைட் வந்தான், அவன் வந்து ஆர்டர் கொடுக்க வரும்போது சொன்னான், இதை வந்து அவன் வந்து 1000 மைல்ஸ் ஸ்வாடுன்னு கூப்பிட்டான்னு சொல்லும்போது அப்படியே நம்ம ஹீரோ அதை வந்து ஸ்விங்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்போதைக்கு சார் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வெப்பன் கண்டுபிடிச்சிட்டிங்க போல், உங்களை மீட் பண்ணதில் சந்தோஷம், நான் தான் ரெபேக்கா, நான் வந்து லேடி செஸ்லியாவுக்கு வந்து சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வில்லத்தனமாக ஒருத்தவ வரான். அப்புறம் எங்கள் லேடி வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்காக ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிருக்காங்க, நீங்கள் வர முடியாதும் போது, ஆனால் நான் எதுவும் பேசுகிறதுக்கு இல்லைன்னு சொல்லும்போது, இல்லை உங்களுக்கு வந்து அவங்க கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லும்போது, நீங்கள் வந்து வந்தீங்கன்னா நிறையா கற்றுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது, இவ பேசுகிற பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒன்று வந்து எனக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, சரி வாடா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வழியை காட்டுறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். இந்த ஹோட்டல் வந்து லேடி ரெபேக்கா வச்சுருக்காங்க, பெரிய ஹோட்டல், அந்த ஹோட்டல்னு புலம்பிக்கிட்டு வரான். அது மட்டும் இல்லாமல் நோபல்ஸ் மட்டும் தான் வர முடியும், லக்கிலி இன்னைக்கு இவங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை ஃபுல்லாத்தையும் புக் பண்ணிட்டாங்க, அதனால நீங்கள் வரலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல அவள் என்ன சொல்ல வரானா, நம்ம ஹீரோ வந்து ஒரு காமனர், அதனால் வந்து வர முடியாதுங்கிறதுக்காக மொத்த ஹோட்டலையும் ரிசர்வ் பண்ணி நம்ம ஹீரோ வரதுக்காக பண்ணுறதுக்கான நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல வந்து ஹியூமிலியேட் பண்ணிடுறா. அவங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க, உள்ளே போங்கன்னு சொல்லும்போது அங்கே போனால் அங்கே ஒரு
சென்ட் ஸ்மெல் வந்து வருது. என்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து இந்த சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறான். நீ ரொம்பவே லேட்டாக வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி அவளுமே வந்து சொல்லிட்டு சீக்கிரம் வந்து உட்காரு டைமண்ட் எக்ஸேன் அப்படிங்கிற மாதிரி அவளுமே வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்போதைக்கு நம்ம ஹீரோ கேட்குறான், சரி சொல்லு இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டான்னு சொல்லும்போது, நீங்கள் கொஞ்சம் கோவமாக இருக்கீங்க போலயே, இருங்க நம்ம கொஞ்சம் ஃபுட் வர வரையும் கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, தேவையில்லாமல் என்னோட நேரத்தை வேஸ்ட் ஆகாத, சீக்கிரம் சொல்ல வந்தது பட்டுன்னு சொல்லணும் போது, அப்போனா எனக்கு எந்த சாய்ஸும் இல்லை போல, இல்லை எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஒழுங்கு மரியாதையே ரெப்ரசன்டேட்டிவ்ல இருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஓ நீ அப்போ வந்து கலீர்னமாவை வந்து அவ்வளோ நம்புற போல அப்படின்னும் போது, நான் வந்து மிஸ்டேக் பண்ணலான்னு வச்சுக்கோயேன், கலீர்லமோ அவர் வந்து அவரோட ஆக்ஸ் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோயேன், நீலாம் அவருக்கு ஒரு எறும்பு மாதிரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் நான் வந்து இந்த டிமாண்டை எதுக்கு தெரியுமா மேக் பண்ணுறேன், ஸோ நாங்கள் வந்து இந்த மார்க்கஸ் ஃபேமிலியோட ஒரு சின்ன கான்ட்ராக்ட் மாதிரி வச்சுருக்கோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அதாவது எதிர்க்கிற மாதிரினே வச்சுக்கோயேன். ஸோ நான் அதனால் என்ன நினைக்கிறேன்னா, உனக்கு அடிபடக்கூடாது ஏன்னா நீ மார்க்கஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ இதெல்லாம் வேறு தெரிஞ்சிருக்கா இவளுக்கு அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி கேளு என்ன வேணால் கேளு அப்படிங்கிற போது சொல்ல, என்ன என்ன கேட்டாலும் தருவியான்னு சொல்லும்போது, ஆமாம் உன்ன மாதிரி கண்ட்ரி நோபல் அதாவது வந்து ஒரு காமனர் அந்த மாதிரி தான். ஆனால் இவன் வந்து கண்ட்ரி நோபலுங்கிறது வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி கிங்டமில் இருக்க நோபல்ஸோட ரொம்பவே கீழே. கிங்டம் நோபலுக்கு வந்து கண்ட்ரி நோபல்லாம் காமனர் மாதிரி தான் தெரிவாங்க. ஸோ என்ன வேணும், பணம் வேணுமா பதவி வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ச்சே இவளை பார்த்தா எனக்கு சத்தியமாக எரிச்சலாக வருது, பட்டுன்னு இப்போ கூட போட்டு தள்ளிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் இதெல்லாம் எனக்கு எப்படி கொடுக்கணும், என்ன இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பானா சொல்லு உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இவளுமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. உனக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவளுமே கேட்டுட்டு இருக்கும் போது, ஏய் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பவருமே அந்த இடத்துல யூஸ் பண்ண, இதெல்லாம் பார்த்த ஹீரோவும் எனக்கு எந்தவும் தேவையில்லைன்னு சொல்லும்போது, என்னது என்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இது இப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவளுமே வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிறா. அவள் கண்டிப்பாக சர்ப்ரைஸாக இருப்பா, அது என்னை அஃபெக்ட் பண்ணலன்னு, இது ஸ்டாம் ஃப்ராக்ரன்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இது எதுக்கு யூஸ் ஆகும்னா இது ஒரு டார்க் மேஜிக்கு, இது மூலயமா மற்றவங்களை மேனிப்புலேட் பண்ண முடியும், எனக்கு வந்து இந்த ரூம்குள்ளே வந்தப்பே தெரிஞ்சுது இங்கே ஏதோ ஒன்று இருக்குன்னு, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக ஸ்லேவை தான் வந்து மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் என்னோட அத்தாரிட்டி ஆஃப் கிரீடு இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ நினைக்கிறதெல்லாம் இங்கே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போடும்போதே, ஏன் ஏன் எதுக்கு நீ ரிஜெக்ட் பண்ணுற, நீ என்ன கேட்டாலும் தரேன்னு சொன்னும் போது, உன் உதவி ஒன்று எனக்கு தேவையில்லாமா, ஒழுங்கு முறையதே மூடிட்டு போயிரு, எனக்கு தேவையானதை எனக்கே எடுத்துக்க தெரியும்னு சொல்லும்போது, என்னடா இது உன்னை சாவடிச்சிருவோண்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு தேவையில்லாமல் என்னோடய ஃபேமிலியோட ஹாப்பினஸ் அப்படின்னும் போது, என்னது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, சரி நான் இப்போதைக்கு இந்த இடத்துல கிளம்புறேன், போய் அந்த கலீலிமோட்ட சொல்லு ஒழுங்கு மரியாதையாக டியூவலுக்கு ரெடியாக சொல்லணும் போது, இப்போ பயங்கர டென்ஷன் ஆகிட்டு, உன்னோட ஃபேமிலி உனக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா, அப்போனா நான் வேறு ஒரு விஷயத்த பண்ணுறேன், நீ மட்டும் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து அதாவது இருக்கிறத நிப்பாட்டிட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் யாரையும் அந்த இடத்துக்கு அனுப்ப மாட்டேன், உன்னோட ஹெக்ஸியன் ஃபேமிலியே அழிச்சிருவேன்டா இல்லைன்னு சொல்லும்போது, டென்ஷனான நம்ம ஹீரோ கழுத்தை பிடிச்சி அந்த இடத்துல நெரிச்சு, எவ்வளோ தைரியம் இருந்தா அப்படி பேசுன்னு சொல்லும்போது எமலேருந்து கையிடுறான்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோலாம் அந்த இடத்துல பயங்கர டென்ஷன் ஆயிடுறான். இதெல்லாம் கேட்ட வெளில வந்து காட்ஸுமே என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, லேடி செசிலியா ஏய் ஒழுங்கு மரியாதை கையிடுறான்னு சொல்கிறதுக்குள்ளே நம்ம ஹீரோ அந்த இடத்துல கை எடுத்தவன் ஸ்பிளிட் செகண்டில் போய் 2 பேட்டையுமே அந்த இடத்துல அடித்து போட, இது ஒரு பாய்சன், இது மூலயமா நீங்கள் சீக்கிரம் சாக மாட்டீங்க, பட் ஆனால் இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். செல்சா கோல்பிக்ஸ் இங்கே பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், நான் இப்போதைக்கு உன்னோட தொண்டையை வந்து நான் லைட்டாக பிடிக்க மட்டும் தான் செஞ்சேன், அடுத்த தாட்டி அந்த இடத்துல என் கத்தி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த இடத்துலேருந்து கிளம்ப, அதெல்லாம் பார்த்து அவளுமே பயங்கர டென்ஷன் ஆகுறான். அப்போதைக்கு அவளோட மேடு ரெபேக்காவும் அந்த இடத்துக்கு வர, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அந்த நாய் என்னை இன்சல்ட் பண்ணிட்டான், எப்படின்னாலும் சரி அவனை கொன்னே ஆகணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல மஸ்டாங் ஃபர்ரி அப்படிங்கிற ஒருத்தவனை கூப்பிட்றான். சொல்லுங்கள் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கும் போது, என்ன நடந்துச்சுன்னு நீ பார்க்கவே இல்லையா, அந்த சாம் ஃப்ராக்ரன்ஸ் அவன் மேலே ஒர்க் ஆகலன்னு சொல்லும்போது, எனக்கும் தெரியலை ஏன்னு தெரியல, அவன் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு இம்யூன் இருக்குன்னு நினைக்கிற டார்க் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, டே முட்டாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுமே அடிச்சுட்டு, அந்த கலி பிளாக்விங் என்னாச்சு அவன் எங்கே இருக்கான்னு சொல்லும்போது, அவர் வந்து ஒரு ட்ராவனுக்கு வந்து போயிட்டு அவர் கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும்னு நினச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கு டியூயர் இருக்கான் அவன் என்ன பைத்தியக்காரன் ஆகிடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் அவனை வந்து அடித்து கூட்டி வாங்க, அவனை வந்து கூட்டி வந்து ட்ரைனிங் எடுக்க வைங்க, நாளைக்கு அவனை அடித்து பறக்க ஒன்றும் டயமினா அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் இப்பயே வந்து பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல்
அந்த மாஸ்டர் பீஸான இலான் அதை வந்து நான் எடுக்கிறேன், அது மூலியமாக நம்ம வந்து டார்க் மேஜிக் இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேடி செஸ்லியா வெயிட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும்னு சொல்லும்போது உன்னோட வார்த்தையை நீ காப்பாற்றணும் சரியா, இல்லைனா நீ தான் ஃபஸ்ட்டு சாவ அப்படின்னும் போது ஓகே ஓகே எனக்கு புரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல போக இது எல்லாத்தையும் ஒட்டு கேட்ட ஹீரோவுமே இவனுங்க அந்த யுல்லானை யூஸ் பண்ண போகிறானுங்களா அப்படின்னு சொல்ல அதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா எனக்கு அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.